இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த 7ஆம் நாளின் காலை வேளையை காணும்படியாய் செய்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை எப்படியெல்லாம் பயன்படுத்த விரும்புகின்றார் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த 7வது நாளிலும் கூட தேவன் நம்மை எப்படியாக பயன்படுத்த விரும்புகின்றார் தெரியுமா? தம்முடைய ஊழியக்காரரை அக்கினியாக மாற்ற தேவன் விரும்புகின்றார். உங்களையும் என்னையும் ஒரு அக்கினியாக மாற்ற தேவன் விரும்புகின்றார். சங்கீதம் 104:4 இவ்வாறு வாசிக்கின்றோம், தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி. அக்கினி நம்ம இன்னொரு பொருள் சொல்லுவோம்ல, நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த நெருப்பாக ஆண்டவர் என்னை எதற்காக மாற்ற விரும்புகின்றார் என்று சொன்னால், நெருப்பு ஒரு வைராக்கியத்தை காண்பிக்கின்றது. ஒரு வைராக்கியமாக ஆண்டவருக்கென்று இந்த புதிய மாதத்தில் நாம் அவருக்கென்று வைராக்கியமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு கொடுக்க இருக்கின்றார். நாம் அவருடைய சமூகத்திலே முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அவருக்கென்று ஒரு அக்கினியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அவருடைய ஊழியக்காரரை மாத்திரமல்ல, அவர் ஊழியக்காரர்னு சொல்றது யாரு? அவருடைய அன்பை பறைசாற்றுகின்ற எல்லாருமே அவருடைய ஊழியக்காரர்கள் தான். யாரெல்லாம் அவருடைய அன்பை குறித்து காடு மேடு மலைகளில் வாழ்கின்ற அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்கிறாங்களோ அவங்க மாத்திர ஊழியக்காரர் அல்ல. இன்றைக்கு நம்மோடு பழகுகிற நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம் பயணம் செய்யும் பொழுது நம்முடைய அருகில் இருப்பவர்கள், நாம் வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து யாரெல்லாம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். பாருங்க, அந்த ஊழியக்காரர்களைத்தான் அவர் அக்கினி ஜுவாலைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். பொதுவாக நம்ம அக்கினியின் பக்கத்தில், நெருப்பு பக்கத்தில் யாருமே போக முடியாதுல்ல. அவ்வளவு ஒரு வெப்பம் நிறைந்ததாக என்ன செய்யும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அக்கினியாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகின்றார். நம்முடைய அருகிலே ஒருவேளை ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நாம் அக்கினியாக, ஆண்டவருக்கென்று ஒரு நெருப்பாக, வைராக்கியமாக, அக்கினியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த பாவம் நம்மை நெருங்க முடியாது. அன்றைக்கு யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று ஒரு வைராக்கியமாக, ஒரு நெருப்பாக அன்றைக்கு அவன் வாழ்ந்ததினாலே, தேவன் அவனை அக்கினி ஜுவாலையாக மாற்றி இருந்ததினாலே அன்றைக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்த போதிலும் அவன் அதை விட்டு ஓடி போனான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் அருளி செய்தார் இல்லையா? அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை அக்கினி ஜுவாலைகளாக நம்மை மாற்ற விரும்பும் பொழுது நாம் அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை இந்த புதிய ஆண்டிலே உமக்கென்று என்னை அக்கினியாக எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். அவருக்கென்று கொழுந்து விட்டு பிரகாசிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றுவார். நாம் உபதியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கின்றோம், யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் யோசேப்பின் வம்சத்தாரையும் யாக்கோபின் வம்சத்தாரையும் இப்படியாக அக்கினி ஜுவாலைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒபதியாவின் மூலமாக ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். யாக்கோபு வம்சத்தார் யார்? நாம் தானே அந்த யாக்கோபின் வம்சத்தார் இல்லையா? யாக்கோபின் தேவனே என்று சொல்லி நாம் கூப்பிடுகின்றோமே, அந்த யாக்கோபின் வம்சத்தார் நாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், யாக்கோபின் வம்சத்தை நான் அக்கினியாக மாற்றுவேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கென்று அக்கினியாய் நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒளிவிடும் வாழ்க்கையாக, ஒரு பிரகாசிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக நாம் மாறுவோம். எப்போது நாம் அவருக்கென்று, அவர் நம்மை அக்கினியாக மாற்ற விரும்புகின்றார். அப்போது நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை அக்கினியாக தேவன் மாற்ற விரும்புகின்றார். இன்னும் பாருங்க, அக்கினியின் குணம், அதாவது நெருப்பின் குணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சுட்டெரிக்கின்ற ஒரு குணம் இல்லையா? நம்மிடத்தில் உள்ள ஒரு தீமையான காரியங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்மை ஒரு பரிசுத்தமாக்குகிற ஒரு அக்கினியாக அவர் நம்முள் வாசம் பண்ணுகிறார். நமக்குள் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அக்கினியை நம்ம போட்டு நம்மளை சுட்டெரிக்கிறதுக்காக அல்ல, நம்மிடத்தில் உள்ள பாவங்களை சுட்டெரித்து நம்மை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மள அக்கினியை போட விரும்புகின்றார். இந்த பரிசுத்த அக்கினி நம்முடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரியும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்முள்ளே கொழுந்து விட்டு எரிவார் என்று சொன்னால், நாம் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு யோவான் ஸ்நானனை போல நம்மால் மாற முடியும். அவருக்கென்று அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நாம் அவருக்கென்று ஆதாயம்
பண்ண முடியும். இந்த பரிசுத்த வாழ்வை வாஞ்சிக்கின்ற, விரும்புகின்ற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் பரிசுத்த அக்கினியாக என்னை மாற்றுங்க, உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற ஜுவாலையாக நீங்கள் என்னை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த பரிசுத்த ஜுவாலையாக, அக்கினியாக தேவன் மாற்றுவார். அப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்த அக்கினியால் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அவருக்கென்று ஒரு பிரகாசிக்கிற வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. பாருங்க, இன்னும் 1 பேதுரு 1:7 இவ்வாறு வாசிக்கின்றோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். ஒரு உலக பிரகாரமான ஒரு ஜுவல், ஒரு பொன், ஒரு தங்க நகை எப்படி சோதிக்கிறாங்க பாருங்க. ஒரு அக்கினியில் போடும்போது, நெருப்பில் போடும்போது அதில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் கலன்று ஓடி விடுகிறது. அப்போ சுத்தமான பொண்ணை உருக்கி என்ன செய்கிறாங்க, எடுத்துடுறாங்க. அப்போ சுத்தமான பொன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நெருப்பினால் புடமிடப்பட வேண்டும். அப்போதான் அந்த பொன் சுத்தமாக என்ன செய்யும், மாறும். அதே போல் அந்த பரிசுத்த அக்கினியாகிய அவர் நமக்குள்ளே வரும்பொழுது மாத்திரமே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு பொன்னை போல ஒளிர்விடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும். நம்மில் உள்ள எல்லா அசுத்தங்கள், பொன்னில் உள்ள களிம்புகள், அசுத்தங்கள் வெளியே போவது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகும் பொழுது மாத்திரமே நாம் பொன்னாக விளங்க முடியும். அதைத்தான் யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. அவர் நம்மை சோதிக்கிறார், அக்கினியின் மூலமாக நம்மை சோதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளையும், நம் வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு நம்மை பொன்னாக மிளிரச் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அதைத்தான் யோபு அழகாக சொல்கிறார் அல்லவா, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு பொன்னாக, ஒரு பொன்னை போல ஜொலிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லி எப்பொழுது அந்த பரிசுத்த அக்கினியாகி அவர் நமக்குள் வரும்பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு ஜொலிக்கிற ஒரு வாழ்வாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னும் கூட அப்போஸ்தலர் 2 இந்த அக்கினியின் மகிமையை பற்றி நாம் வாசிக்கிறோம்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமாக அன்றைக்கு அந்த மேல் வீட்டு அறையிலே தங்கி இருக்கிறார் இல்லையா. அப்போது அவங்க பேசுறாங்க. அப்போ சொல்றாங்க, பேசுற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா, ஆனா அங்க இருக்கிற வித்தியாசமான மக்கள், நாம் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே நம்ம கேட்கிறோமே, இவங்களுக்கு நம்முடைய பாஷையெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. ஆனா பேசுற அவங்க கலிலேயர் மக்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அருமையா அவரவருடைய ஜென்ம பாஷையிலே கேட்கும்படியான கிருபைகளை அந்த அக்கினியாய் அவர் கிரியை செய்கிறார் அல்லவா. நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா? இந்த அக்கினியின் அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் கூட மிகவும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவருக்கென்று ஒளிர்விடு பிரகாசிக்கிற ஒரு சுடராக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகின்றார். இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் அதுதான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு அக்கினி ஜுவாலைகளாக மாற்ற விரும்புகின்றார். அவருக்கென்று நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னையும் கூட நீங்கள் ஒரு அக்கினி ஜுவாலையாக உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதிக்க நம்ம அவருடைய பாதத்திலே நாம் கெஞ்சுவோமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான இறுதி நாளின், இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது நாளில் கூட ஆண்டவரே, நீங்கள் எங்களை எப்படியாக பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமையா. அந்த பரிசுத்த அக்கினியாக, ஜுவாலையாக நீர் எங்களை மாற்ற விரும்புகிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களை அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று விருப்பம் வைத்துள்ளீரோ அதை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் எங்களை பயன்படுத்தும்படியாக எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு புதிய மாதத்திலே ஆண்டவரே, பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலேயே ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு கருவியாக கர்த்தன் எங்களை பயன்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. குறைவுபட்டு கவலையோடு, கஷ்டங்களோடும், பண கஷ்டங்களோடும், ஆண்டவரே கடன்களோடும், கடன் பாரத்தினால் நெருக்கப்பட்டும் இன்னும் பல்வேறு சூழ்நிலைகளிலே காணப்படுகிற பிள்ளைகளை இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைச்சை போறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்போ கடந்த மாதம் முழுவதுமாக, கடந்த வருடம் முழுவதுமாக எங்களை காத்து இந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீரே, அந்த உம்முடைய மேலான கிருபை நினைத்தும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. உங்களுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பிள்ளைகளை நிறைத்து ஆண்டவரோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி, கனம், மகிமை நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
மகிமை 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 மகிமை